அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது காக்கி சட்டையிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கான வேட்டையன் டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும் உங்களுக்கு. முதலாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ஆப்ஷன் ஏ வேட்டையாடுதல், ஆப்ஷன் பி ஓவியம் வரைதல், ஆப்ஷன் சி வணிகம், ஆப்ஷன் டி விலங்குகளை வளர்த்தல். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேட்டையாடுதல். இரண்டாவது கேள்வி கூற்று காரணம்தான். கூற்று: பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். இது சரியா அப்படின்றத பாருங்க. காரணம்: குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கூற்று காரணம். இந்த கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். மூன்றாவது கேள்வி: அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 22, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 26, ஆப்ஷன் டி 28. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 24. நான்காவது கேள்வி: டான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ஆசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ஐரோப்பா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா. ஐந்தாவது கேள்வி: சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? கேள்வியை பார்த்தோன்னே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பழைய கற்காலம், ஆப்ஷன் பி இடைக்கற்காலம், ஆப்ஷன் சி புதிய கற்காலம், ஆப்ஷன் டி உலோக காலம். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி உலோக காலம். ஆறாவது கேள்வி பொறுத்துக. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா பாறை ஓவியங்கள். இந்த சைடு இருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியும். பாறை ஓவியங்கள் அப்படின்னா என்ன? வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னா செப்பேடுகள். அசோகர் அப்படின்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதச்சார்புள்ள இலக்கியம் அப்படின்னா இதுக்கு தேவாரம். அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஏழாவது கேள்வி கூற்று காரணம். கூற்று பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். இது சரியா தவறா அப்படின்றத பாருங்கள். காரணம்: திட்டமிட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்று சரிதான், அதற்கான காரணமும் சரிதான். அப்போது ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி. எட்டாவது கேள்வி மிக பழமையான நாகரிகம் எது? ஆப்ஷன் ஏ மெசபடோமிய நாகரிகம், ஆப்ஷன் பி சிந்து சமவெளி நாகரிகம், ஆப்ஷன் சி எகிப்து நாகரிகம், ஆப்ஷன் டி சீன நாகரிகம். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெசபடோமிய நாகரிகம், அதுதான் மிக பழமையான நாகரிகம். ஒன்பதாவது கேள்வி 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஈராக், ஆப்ஷன் பி சிந்து சமவெளி, ஆப்ஷன் சி தமிழகம், ஆப்ஷன் டி தொண்டை மண்டலம். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஈராக் அப்படின்றதான் 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம். பத்தாவது கேள்வி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி தவறு அப்படின்றத கேட்டிருக்காங்க. முதலாவது கூற்று: திருநாவுக்கரசர் கல்வி கரையில் என குறிப்பிடப்படும் நகரம் காஞ்சிபுரம். இது சரியா அப்படின்றத பாருங்கள். இரண்டாவது கூற்று: நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 11வது கேள்வி கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? ஆப்ஷன் ஏ சிவகங்கை, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி பூம்புகார், ஆப்ஷன் டி ஹராப்பா. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிவகங்கை அப்படின்றதான் சரியான விடை. 12வது கேள்வி காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன், ஆப்ஷன் பி 2ஆம் நரசிம்மவர்மன், ஆப்ஷன் சி 1ஆம் நந்திவர்மன், ஆப்ஷன் டி ஆ மற்றும் ஆ. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆ மற்றும் ஆ. 2ஆம் நரசிம்மவர்மனுடைய சிறப்பு பெயர் தான் ராஜசிம்மன், அதனால தான் ஆ மற்றும் ஆ அப்படின்னு சொல்கிறோம். 13வது கேள்வி சரியான இணையை கண்டறி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா கூடல் நகர் பூம்புகார், தூங்கா நகரம் ஹராப்பா, கல்வி நகரம் மதுரை, கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். இதில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ சரியான இணைஞ்சிருக்கிறது எது அப்படின்னா லாஸ்ட், அதாவது டி ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போது தவறான 3க்கும் என்ன பதில் அப்படின்றத பார்க்கலாமா? கூடல் நகர்னு எந்த நகரம் அழைக்கப்படுது? மதுரை தான் கூடல் நகர்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி தூங்கா நகரம்னு எந்த நகரம் அழைக்கப்படுது அப்படின்னா இதுவுமே மதுரை தான் தூங்கா நகர்னு அழைக்கப்படுது. கல்வி நகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் தான் கல்வி நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. 14வது கேள்வி
ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர்? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி வடக்கு ஆசியா, ஆப்ஷன் சி மத்திய ஆசியா, ஆப்ஷன் டி ஐரோப்பா. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மத்திய ஆசியா அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. 15வது கேள்வி, வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1/3, ஆப்ஷன் பி 1/6, ஆப்ஷன் சி 1/8, ஆப்ஷன் டி 1/9. இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1/6 அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. 16வது கேள்வி கூற்று தான். கூற்று 1ல் பார்த்தீங்க அப்படின்னா தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். இது சரியா அப்படின்றத பாருங்க. 2வது கூற்று, உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. இந்த 2வது கூற்று சரியா அப்படின்னு ஆராயுங்க. இந்த 2 கூற்றுமே பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். அப்போது ஆப்ஷன் சி 2 கூற்றுகளும் சரியானவை அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. 17வது கேள்வி, ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி ஈரோடு. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. 18வது கேள்வி, பௌத்த நூல்களின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அங்கங்கள், ஆப்ஷன் பி திரிபீடகங்கள், ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி நாலடியார். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி திரிபீடகங்கள் அப்படின்றதான் பௌத்த நூல்களுடைய பெயர். அப்போது சமண நூல்களுடைய பெயர் என்ன அப்படின்னா அங்கங்கள் அப்படின்றதான் சமண நூல்களுடைய பெயர். 19வது கேள்வி, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரங்கள் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 23, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 26. அப்போது இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 24 அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. 20வது கேள்வி, புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார்? ஆப்ஷன் ஏ லூம்பினி, ஆப்ஷன் பி சாரநாத், ஆப்ஷன் சி தட்சசீலம், ஆப்ஷன் டி புத்தகையா. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சாரநாத் அப்படின்றதான் இதற்கான சரியான விடை. சாரநாத்தில் உள்ள மான் பூங்காவில் தான் தனது முதல் உரையை புத்தர் நிகழ்த்தியிருப்பார். உங்களுக்கான கேள்வி, பொருந்தாததை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ பார்சவநாதர், ஆப்ஷன் பி மகாவீரர், ஆப்ஷன் சி புத்தர், ஆப்ஷன் டி ரிஷபர். இதில் பொருந்தாத நபர் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் டெய்லி வீடியோஸ் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் நம்ம போவோம். கேள்வியை பார்த்தவொடனே இதுக்கு எது சரியான விடை அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.